இன்னைக்கு கோழி பார்க்கலான்னு போனவொடனே இங்கே இருக்கிற கோழியெல்லாம் நம்மளை எடுத்து விடுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கோழியெல்லாம் எடுத்து விடுவேங்க. அப்புறம் எல்லாம் சூப்பராக வெளியே போய் மேய்ச்சிருக்குங்க. அதுக்கு தான் ஆசைப்பட்டுருக்குறீங்க. இங்கே இருக்கிற கோழியெல்லாம் எப்படா எங்களை அடைச்சிங்க அப்படின்னு கேட்டுருக்குறீங்க. இந்த கோழியெல்லாம் மாடு இருக்குன்னு நினைங்க. மாடெல்லாம் உள்ளே நாங்கள் இது பண்ணும்போது மழை வரும்போது மாடெல்லாம் உள்ளே கட்டிடுவாங்க. அப்போ அது வெளியே எடுத்து வரும்போது டோர் திறந்தால் தானே வெளியே வர முடியும். அப்படி திறக்கும் போது எல்லா கோழியும் ஓடி வந்துடுங்க. மேலே இருக்கிற பாருங்க அந்த பெரிய கேப்லையெல்லாம் வெளியே வந்த கோழி தான் இங்குது. இன்னும் நிறையா கோழி வெளியே வந்திருக்கேன். அந்த கோழியெல்லாம் காமிக்கிறேன். இதுதான் புது மாட்டு சாலைங்க. இந்த இடத்துல தான் மாட்டுக்கெல்லாம் கட்டுறதுக்காக இங்கே தான் வருவேங்க நாங்கள். இனிமேல் அந்த சைடு இல்லைங்க. சரி நம்ம இந்த சைடு போய் அங்கே கோழி பார்க்கலான்னு போனேங்க. இங்கே இருக்கிற பெரிய அணியாக இருக்குதுங்க. இந்த சைடு போய் பார்த்தேங்க. இந்த சைடு அதை வர கருப்புன்னு இருக்குதுங்க. இதெல்லாம் ரொம்ப கருப்பு இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாட்டு சாலை போட்டதுனால ரொம்ப இருட்டாக இருக்குதுங்க. இனிமேல் உள்ளே போக முடியாதுங்க. லைட் போட்டால் தான் போக முடியும். இந்த கோழிக்கெல்லாம் அதுதான் தப்பிச்சதுங்க. எப்படி வந்து மேய்ச்சிட்டு இருக்குன்னு பாருங்க இந்த கோழியெல்லாம். சரின்னு பின்னாடி இருக்கிற எல்லாம் காக்கா ஏதோ கத்துற மாதிரி இருக்குன்னு பார்த்தா காக்கா தான் கத்திட்டு இருக்குது. மாட்டு மேலே ஏறி காக்கான்னு கத்திட்டு இருக்குது இந்த கோழி. கோழின்னு சொல்லி காக்கா வர மாட்டேதுங்க வாய். சரி இங்கே இருக்கிற இது என்ன மரம்னு தெரியலைங்க. இது என்ன ஏதோ கொடி ஏறி இருக்கிறா, இல்லைன்னா இது முருங்காய் மரத்தில் கொடி ஏறி இருக்கிறா, இல்லைன்னா முருங்காய் இது காய்ச்சி தலை விட்டுருக்குறான்னு தெரியலைங்க. சரி இங்கே இருக்கிற வாழை மரம் பார்த்தேன். எங்கேருந்தோ பார்த்தா பழுத்த மாதிரி இருந்தீங்க. பார்த்தா பழுக்கவே இல்லைங்க. சரி எடுத்துடலாம். சரி எடுத்து விட்டேங்க. எடுத்து விட்ட உடனே எவ்வளோ ஹாப்பியாக ஓடுச்சிங்க. கீழே இருக்கிற பார்க்காமையே ஓடிட்டு இருக்கேன். கீழே ஏதாச்சும் இருந்தால் கூட தெரியாதுங்க. அன்னைக்கு ஓட்டேங்க பூனை ஏதோ வந்து பூனை படுத்துட்டு இருந்தீங்க. பூனை மேலே ஏறி போயிடுச்சு இந்த கோழியெல்லாம். அந்த அளவுக்கு ஓடுறதுங்க இது ஸ்பீடிங். இப்போ பாருங்க எடுத்து விட்ட உடனே எப்படி ஓடுன்னு தெரியலைங்க. எங்கெங்கோ ஓடி கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து தீவனம் போடுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். சரி அதையும் திறந்து விடலான்னு போனேன். திறந்து விட்ட உடனே சேவல் தான் எனக்கு காமெடி பண்ணிச்சிங்க. சேவல் என்ன பண்ணிச்சுன்னு பாருங்கள். இப்போ ஒரு கோழி வந்தவொடனே சேவல் போய் குதிச்சிச்சிங்க. கரெக்டாக அந்த டப்பாலே கீழே விழுந்துருச்சிங்க. சரி அது ஓடிச்சுங்க குடுக்குடுன்னு. இங்கே இருக்க கோழியெல்லாம் வெளியே வருமானு பார்த்துட்டு இருந்தீங்க. பார்த்தேன் வெளியவே வரமாட்டேன்னு இந்த கோழியெல்லாம். சரி நம்ம இந்த இன்னொரு கோழி வெளியே வருமானு பார்த்தேங்க. அது ரொம்ப லேட் பண்ணிச்சிங்க. இது வரையும் வெளியே வர்றதுக்கே சோம்பேறிப்பட்டுருக்குது. சரி இங்கே ஏதோ காய்ச்சி மூச்சு சவுண்டு கேட்டுருக்குன்னு எங்கடா அந்த காய்ச்சி மூச்சு சவுண்டு கேட்டுருக்குன்னு பார்த்தேன். இதுகளையும் எடுத்து விட்டீங்க. எங்களையும் எடுத்து விடான்னு கோழி குஞ்சு சொல்லிட்டு இருக்குது. இந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் இன்றைக்கி எடுத்து விட மாட்டேங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் வெயிலே வரலைங்க. இன்றைக்கெல்லாம் மழை பெஞ்சனால எடுத்து விட மாட்டேங்க. இதுக்கெல்லாம் எடுத்து விட்டு எப்படின்னா என்ன ஆகுனா சளி பிடிச்சிடுங்க. இந்த கோழிக்கெல்லாம் கோழி குஞ்சுக்கெல்லாம் மெயினாக சளி பிடிச்சிடுங்க. அப்புறம் எல்லாம் செத்து போயிடுங்கெல்லாம். சரி நம்ம இங்கே இருக்கிற பாருங்க. எனக்கு தெரியாமல் அந்த சைடு போயிடலான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த கோழியெல்லாம் இன்றைக்கெல்லாம் அந்த சைடு போக முடியாதுன்னு பார்த்துட்டுங்க. அப்படியே மேலே ஏறி கொஞ்ச நேரத்தில் அப்படியே சுற்றி வந்துடுங்க இந்த கோழி. அப்படியே அங்கே ஓடுறது பாருங்க ஸ்பீடு. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு போயிட்டு இருக்குதுங்க இந்த கோழியெல்லாம். சரி நம்ம போய் அங்கே என்னமோ மேலே ஏதோ வர்ற மாதிரி சவுண்டு கேட்டுருந்தேங்க. பார்த்தேன் எல்லா கோழி குஞ்சுக்கெல்லாம் ஓடிட்டு இருக்குதுங்க. போய் ஏதோ சின்ன கேப்பில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்குதுங்க இந்த கோழியெல்லாம். என்னமோ மேலே எல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. என்ன ஒன்றுமே தெரியல. மேலே ஏதோ வந்திருக்கிறானுங்க. இந்த கோழிக்கெல்லாம் எதுக்குன்னே தெரியலைங்க. கிளி கத்தனா போகும். பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 120